வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள். பொள்ளாச்சியில் கவிஞரும் எழுத்தாளருமான சிற்பியின் 100வது பிறந்த நாளை ஒட்டி அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எழுத்தாளரும் கவிஞரும் முன்னாள் தமிழ் பேராசிரியருமான சிற்பி பாலசுப்ரமணியத்தின் 90வது பிறந்த நாளை ஒட்டி NIA கல்வி நிறுவனங்களின் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக NIA கல்வி நிறுவனங்கள் சார்பில் பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் செயலர் சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் தாளாளர் ஹரிஹரசுதன் தலைமையில் நடைபெற்ற இந்த அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் சிற்பி பாலசுப்ரமணியம் முன்னிலை வகித்தார். இந்த அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சியில் விண்வெளி போர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் முனைவர் ராஜன், இயற்கையின் அறம் என்ற தலைப்பில் முனைவர் லோகமாதேவி, செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் ஆயிஷா நடராஜன், அறிவியல் அற்புதங்கள் 5 என்ற தலைப்பில் முனைவர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவியல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினார். இந்த அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். குப்புச்சிபுதூர் மேட்டுப்பகுதி கிராமத்தை தொடர்ந்து ஆனைமலை அருகே உள்ள தாத்தூர் கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம், கால் தடங்களை ஆய்வு செய்த வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சம். ஆனைமலை அடுத்து குப்புச்சிபுதூர் மேட்டு பகுதியில் கடந்த ஒரு வாரமாக சிறுத்தையின் நடமாட்டம் தொடர்ந்து காணப்பட்ட நிலையில் அங்கு விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கிக் கொன்றதால் விவசாயிகள் பெரும் அச்சத்தில் இருந்து வந்த நிலையில் அந்த பகுதியில் விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகி இருந்ததும் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறையினரிடம் கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தையின் கால் தடங்கள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக அந்த பகுதியில் 2 கூண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து 2 குழுக்களாக கண்காணித்து வந்த நிலையில் சிறுத்தையானது அந்த பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து இரவு ஆனைமலை அருகே உள்ள தாத்தூர் அரசு பள்ளி வளாகத்தில் ஒய்யாரமாக நடந்து அப்போது அவ்வழியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் சிறுத்தையை கண்டு அச்சமடைந்து உடனடியாக வனத்துறையினருக்கு மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் கால் தடங்கள் இருந்ததால் சிறுத்தையின் நடமாட்டத்தை உறுதி செய்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் இரவு நேரத்தில் யாரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் அந்த பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டி உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து கால்நடைகளை தாக்கி அச்சுறுத்தி வந்த சிறுத்தை தற்போது நகர்பகுதியை தாண்டி கிராமத்துக்குள் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். வால்பாறையில் மனித வனவிலங்கு எதிர்கொள்தல் விழிப்புணர்வு. கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட நடுமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வனவிலங்குகளை மோதலை எதிர்கொள்வது பற்றி வால்பாறை வனச்சரகர் சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் NCF கணேசன் தலைமையில் சென்னையில் இருந்து வரப்பட்ட நாடக குழு அரவிந்த் சுந்தர், கிரண், கிருத்திகா, நரேஷ் ஆகியோர் வால்பாறை பகுதியில் அதிக அளவில் வனவிலங்குகளால் உயிர் சேதம் ஏற்படுத்துவதை கருத்தில் கொண்டு யானைகள் மற்றும் கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் மக்களை எவ்வாறு தாக்குகிறது, இரவு நேரங்களில் வட மாநிலத்தவர் அதிக நேரமாக செல்போன் பயன்படுத்தி சாலைகளில் உட்கார்ந்திருப்பதால் சிறுத்தை, கரடிக்கு வேட்டையாடுவதற்கு மிகவும் ஏதுவாக உள்ள நிலையை பொதுமக்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றனர். இதனால் தான் வனவிலங்குகள் மக்களை அதிக அளவில் தாக்கி உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறது.
இருப்பினும் பொதுமக்கள் வீடுகளில் உள்ள கழிவுப் பொருட்கள், மாமிச கழிவுகள் எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை நடித்து காட்டினார். மேலும் குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். விளையாடுவதற்காக தேயிலை காட்டுக்குள் அனுப்பக்கூடாது. இதனால் உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் வனத்துறை மற்றும் இயற்கை வன ஆர்வலர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்று இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் எனவும், அப்போதுதான் தன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியும். வன விலங்குகளுடன் சேர்ந்து வாழ மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் வனவிலங்கு மோதல் தடுப்பு காவலர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சமூக நீதி மாணவ மாணவி விடுதிகளில் உரிய பாதுகாப்பு வசதிகள் உள்ளது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பேட்டி. பொள்ளாச்சி அருகே உள்ள கப்பலாங்கரை, புளியம்பட்டி, சேர்வைக்காரன்பாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களின் இல்ல விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடம் பணிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் இவ்வாறு பேட்டியளித்துள்ளார். இப்போ பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட புளியம்பட்டி கிராமத்துக்கு இங்கே கட்டப்பட்டிருக்க கிராம அறிவு மையம் என்கின்ற வில்லேஜ் நாலேஜ் சென்டரை கட்டுமான பணிகளை பார்வையிடுறதுக்காக வந்தேன். நானும் நம்முடைய பகுதியை சார்ந்த ஒன்றிய செயலாளர் உட்பட இந்த பகுதியை சார்ந்த அரசு துறை அதிகாரிகளோட இங்கே ஆய்வு பண்ணலான்னு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களுக்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்கவுங்க சுப நிகழ்ச்சிகளை நல்லபடியாக நடத்துறதுக்காக இன்றைக்கி நம்முடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சமுதாய கூடங்களை இன்றைக்கி வழங்கியிருக்கிறார். இதில் இந்த புளியம்பட்டி கிராம பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதிதிராவிட பெருமக்களுக்காக இந்த கிராம அறிவுசார் மையம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கிராம அறிவுசார் மையம் 2 தளங்கள் கொண்ட ஒரு சமுதாய கூடம். இது 1,27,00,000 மதிப்பீட்டில் இது கட்டப்பட்டிருக்கு. தரைதளத்தில் உணவளிக்கக்கூடிய வசதியும், அதே சமயத்தில் கழிப்பிட வசதி போன்ற வசதிகளும், அதே போல் கிச்சன் போன்ற வசதிகள்லாம் இருக்குது. மேலே முதல் தளத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்காக ஒரு பெரிய ஹால், இது எல்லாமே தரப்பட்டிருக்கு. இதற்கான பணிகளை இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தணுங்கிறதுக்காக இதை ஆய்வு செய்யலாம்னு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு கிராமங்களில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரத்யேகமாக நம்முடைய பட்டியலின மக்கள் அவங்களுக்காக இது மாதிரி நடத்தக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ஒரு தனியார் மண்டபத்தில் நடத்தினா அது தனியான கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஆகும். இன்றைக்கி அந்த செலவெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாயில் அங்கே இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு ஆதிதிராவிட சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் அந்தந்த மண்டபத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த மண்டபத்தை நல்லபடி சீரான முறையில் ஒரு சுத்தமான முறையில் பார்த்துக்கிறதுக்காக அந்த குழுக்களுக்கு அந்த வாய்ப்பை தந்து இன்றைக்கி அந்த மக்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செலவில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாயில் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த மையத்தை சமுதாய கூடத்தை இன்றைக்கி அர்ப்பணித்து வந்திருக்கிறார். இதை பார்வையிடுறதுக்காக செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.